மும்பையை பொறுத்தவரை 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு பேருந்து போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள், தொலைத்தொடர்பு மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஆகியவை முடங்கி இருக்கின்றன. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மும்பையுமே கொட்டும் மழையில் தத்தளிப்பதால் அங்கு ஒரு சில பகுதிகளில் 1 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு இருந்ததால் மும்பை மாநகரம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது. அலுவலகங்களுக்கு மக்கள் செல்ல முடியாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வீட்டிலிருந்தே பணிபுரியுமாறு பல்வேறு இடங்களிலும் உள்ள நவி மும்பை மற்றும் தெற்கு மும்பை பகுதி, அந்தேரி பகுதி மற்றும் கல்யாண், கர்னூல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அந்த மழையால் போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, பேருந்து போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்தும் முடங்கி இருப்பதால் ஒட்டுமொத்த மும்பையே இப்போது முடங்கி இருக்கிறது. இதனால் மும்பையில் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அங்கு மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் உள்ள தாழ்வான பகுதியில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து 3 நாட்களாக மழை கொட்டி வருவதால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கி இருப்பதன் மூலமாக அலுவலகங்களில் பணிபுரிவோர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வீட்டிலேயே இருந்து பணிபுரியுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த பகுதிக்கும் அத்தியாவசிய தேவை இருந்தால் ஒழிய மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவது உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டை விட்டு மக்கள் வெளியே வரலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அனைத்து போக்குவரத்தும் முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டு மக்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள். வங்கக்கடல் பகுதியில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த தொடர் கனமழையானது 4 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வருவதால் ஒட்டுமொத்தமாக 3 நாட்களாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மாநகராட்சியின் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் மும்பையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு தொடர்ந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை, சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மும்பை, தானே, ராய்காட் மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு சிகப்பு அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலையிலிருந்து இன்று வரை அதிகபட்சமாக சிவாஜி நகர் மற்றும் பல்வேறு இடங்களில் அந்த மிக அதிகபட்ச கனமழை பெய்திருக்கிறது. மும்பையிலிருந்து சென்னை இடையே இயக்கப்படும் 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 4 விமானங்கள் தாமதமாக புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மும்பையிலிருந்து சென்னை வரும் விமானிகளுக்கும் சென்னையிலிருந்து மும்பை செல்லும் விமானிகளுக்கும் விமான நிலைய அதிகாரிகள் அந்த முன்னெச்சரிக்கை தகவல்களை பரிமாறி இருக்கிறார்கள். இதனால் விமான பயணிகள், ரயில் பயணிகள், பேருந்து பயணிகள் மற்றும் மும்பை மாநகரில் வசித்து வரும் பல்வேறு தரப்பு மக்களும் 3 நாட்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகங்களின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மும்பை மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் மற்றும் அங்கு மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ளோருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 மணி நேரத்தில் பல இடங்களில் 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் என தொடர்ந்து கொட்டும் மழையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரதி.